नारायणं नरं चैवं नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी. உதயசாமிர்தம் பகுதி 1. ராஜேஸ்வரி மாதாஜி புக் வந்துருச்சா உங்களுக்கு? புக்கு கிடைச்சது மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஓகே, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ நான் சொல்ல எல்லாருமே கூட சொல்லுங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரணாம் சொல்லுங்க. வாச்சோ வேகம் சொல்லுங்க, எல்லாருமே சொல்லுங்க. எது மாதாஜி? ஃபர்ஸ்ட் ஸ்லோகா. வாச்சோ வேகம் வாச்சோ வேகம் மனச க்ரோத வேகம் ஜிஹ்வா வேகம் உதர உபஸ்த வேகம் ஏதான் வேகான் யோ விஷகேத தீர சர்வாம் அபிமாம் பிருத்வீம் சிஷ்யாத். எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. சோ யாரோ ஒருத்தர் மொழிபெயர்ப்ப படிங்க. அப்புறம் நம்ம இப்ப படிக்க வேண்டிய பேராகிராஃப் படிக்கலாம். யார் படிக்கிறீங்களோ படிங்க. மொழிபெயர்ப்பு ஃபர்ஸ்ட் படிங்க. யார் படிக்கிறீங்க? ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு மட்டும் படிக்கிறீங்களா மாதாஜி? படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு மட்டும் சொல்லுவீங்க. படிங்க. பக்திவேதாந்த சாமி ஸ்ரீல பிரபுவதற்கு ஜெய். பேச்சின் தூண்டுதல், மனதின் தூண்டுதல், கோபத்தின் தூண்டுதல் மற்றும் நாக்கு, வயிறு, பாலுறுப்பு ஆகியவற்றின் தூண்டுதல்களை சகித்துக் கொள்ளக்கூடிய நிதான புத்தியுடையவர் உலகம் முழுவதும் சீடர்களை ஏற்பதற்கு தகுதி வாய்ந்தவர் ஆவார். அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் பாத்தீங்கன்னா 14. நான் அந்த பாட்டு படிக்கிறேன், நீங்க வந்து மீனிங் வந்து படிங்க, சரிங்களா? வைராகி பாய் கிராமிய கதா சுனிபே கானே கிராமிய வார்த்தா நா ககிபே யபே மிலிபே ஆனே ஸ்வப்னே ஓ ந பாய் ஸ்திரீ சம்பாக்ஷன கிருஹே ஸ்திரியா சாடியா ஸ்திரீ ஷாடியா பாய் ஆசியா ஆச்சகரவன யாதி சாக பிரணய ராகிதே கௌரங்கே ரசனே சோட ஹரிதாசே கதா தாக ஏன மனே பாலானா காய்பே ஆர பாலானா பரிபே ஹிருதயதே ராத கிருஷ்ணா சர்வதா சேவிபே. அன்புள்ள சகோதரனே, நீ துறவரத்தை மேற்கொண்டுள்ளாய். சாதாரண உலக விஷயங்களை பற்றிய பேச்சினை நீ கேட்கக்கூடாது. நீயும் மற்றவர்களிடம் உலக விஷயங்களை பற்றி பேசக்கூடாது. பெண்களை பற்றி கனவிலும் நினைக்காதே. பெண்களுடனான உறவை தடை செய்யக்கூடிய துறவர உறுதிமொழியை நீ ஏற்றுக்கொள்வாய். நீ சைத்தன்ய மகாபிரபுடன் சங்கம் கொள்ள விரும்பினால் சோட்டா ஹரிதாசரின் சம்பவத்தையும் அவர் எவ்வாறு மகாபிரபுவினால் நிராகரிக்கப்பட்டார் என்பதையும் எப்போதே நினைவில் கொள்ள வேண்டும். சுவையான பதார்த்தங்களை உண்பதோ பகட்டான ஆடைகளை அணிவதோ வேண்டாம். மாறாக எப்போதும் பணிவாக இருந்து உன்னுடைய இதயத்தில் ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணருக்கு சேவை செய்வாயாக. முடிவு என்னவெனில், பேச்சு, மனம், கோபம், நாக்கு, வயிறு, பாலுறுப்பு ஆகிய இந்த 6 விஷயங்களை கட்டுப்படுத்துபவர் சுவாமி அல்லது கோஸ்வாமி என்று அழைக்கப்படுகிறார். சுவாமி என்றால் எஜமானர் என்று பொருள். கோஸ்வாமி என்றால் ஓ எனப்படும் புலன்களின் எஜமானர் என்று பொருள். துறவர வாழ்வை ஏற்கும்போது சுவாமி என்னும் பட்டத்தை அவர் இயல்பாக ஏற்கிறார். இதன் பொருள் அவர் தம்முடைய குடும்பம், ஜாதி அல்லது சமூகத்திற்கான எஜமானர் என்பதல்ல. மாறாக அவர் தம்முடைய புலன்களின் எஜமானராக இருக்க வேண்டும். புலன்களின் எஜமானராக இல்லாத நபரை கோஸ்வாமி என்று அழைக்கக்கூடாது. புலன்களின் சேவகன் என்று அழைக்க வேண்டும். பிருந்தாவனத்தின் 6 கோஸ்வாமிகளுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி எல்லா சுவாமிகளும் கோஸ்வாமிகளும் பகவானின் தெய்வீக அன்பு தொண்டில் முழுமையாக ஈடுபட வேண்டும். கோதாசர்களோ புலன்களின் தொண்டில் அல்லது பௌதிக உலகின் தொண்டில் ஈடுபடுகின்றனர். அவர்களுக்கு வேறு ஈடுபாடு ஏதும் இல்லை. இந்த கோதாசர்களை பிரகலாத மகாராஜர் அதாந்தகோ என்று விளக்கியுள்ளார். இச்சொல் புலன்களை கட்டுப்படுத்தாதவனை குறிக்கின்றது. அதாந்தகோ நிலையில் இருப்பதனால் கிருஷ்ணருடைய சேவனாக இயலாது. ஸ்ரீமத் பாகவதத்தில் 7.5.30 பிரகலாத மகாராஜர் பின்வருமாறு கூறியுள்ளார். மதிர்ன கிருஷ்ணே பரத ஸ்வதோவா
மிதோ விவத்மேத கிரகஸ்வரதானாம் அதாந்த கோபிர் விஷதாம் தமிஸ்ரம் புனஷ் சர்வித சவணானாம். புலன்களை திருப்தி செய்வதற்காக பௌதிக வாழ்வை தொடர் முடிவு செய்துள்ளோர். சொந்த முயற்சியாலோ மற்றவர்களின் அறிவுரைகளாலோ கூட்டு முயற்சியாலோ கிருஷ்ண உணர்வை அடைவதற்கு வாய்ப்பு இல்லை. அவர்கள் கட்டுப்பாடற்ற புலன்களால் அறியாமையின் இருண்ட பிரதேசத்தினுள் இழுத்துச் செல்லப்படுகின்றனர். இவ்வாறாக மென்றதையே மில்லுதல் என்று அறியப்படும் செயல்களில் அவர்கள் பித்தர்கள் போல் ஈடுபடுகின்றனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே மதர். சோ நாம பார்த்தோம், அதாவது இந்த எல்லா தூண்டுதலையும் பொறுத்துக்கிறவன் தான் தீரன் பாத்தீங்க. பேச்சின் தூண்டுதல் எப்படி பொறுத்துக்கணும்? பகவானை பற்றி பேசும்போது இந்த பேச்சின் தூண்டுதல் கட்டுப்படுத்தப்படும். சோ எஸ். அடுத்தது மனச மனச வேகம். மனச என்ன பண்ணணும்? பகவானை பத்தி நினைக்கணும். குரோத வேகம், கோபத்தை எப்படி நம்ம கட்டுப்படுத்துறது? பகவானுக்காக கோவப்படலாம், பக்தர்களை யாராவது நிந்தனை செய்தால் கோவப்படலாம், மத்தபடி கோவப்படக்கூடாது நம்ம. சோ நமக்காக கோவப்பட்டா அது என்ன குணத்துல வருது? அது ரஜோ குணத்துல வந்து. பகவானுக்காக பண்றப்ப அது என்ன குணத்துல வருது? சத்துவகுணம். சோ அந்த டிஃபரன்ஸ் புரியுதா உங்களுக்கு? நமக்காக கோவப்படுறதுக்கும் பகவானுக்காக கோவப்படுறது. ஜிஹ்வா வேகம், நாக்கோட வேகத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றது? பிரசாதத்தை உண்பதன் மூலமாக. நாக்கு ருசிக்காக உண்ணாமல் பிரசாதத்தை ஏற்றுக்கணும். ஹரே கிருஷ்ணா சொல்லலாம் இல்லைங்களா? உத்தர உபஸ்த வேகம், இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்றது? பாலுறுப்புடைய வேகத்தையெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னா, அதை வந்து எதுக்கு உபயோகப்படுத்துன்னா கிருஷ்ண உணர்வுள்ள குழந்தைகள், கிருஷ்ண பக்தி உள்ள உணர்வுடைய குழந்தைகளை அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். வேற எதுக்கும் நம்ம அதை வந்து யூஸ் படுத்தக்கூடாது. பிரபுபாதர் கொடுத்திருந்தார். சரிங்களா? இங்க வந்து இன்னொரு நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கிறது வந்து ஜெகதானந்த பண்டிதர் பிரேம விபர்த்த அப்படிங்கிற ஒரு நூல்ல கொடுத்ததை பத்தி பிரபுபாதரன் கொடுத்திருக்காரு. சோ துறவு வாழ்வுல இருக்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன விஷயங்களை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க? லௌகிகமான விஷயங்களை, சாதாரண உலக விஷயம். அதே மாதிரி பெண்களை பத்தி கனவுலையும் நினைக்கக்கூடாது. ஆக்சுவலா சைத்தன்ய மகாபிரபு இருக்காருன்னா 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமே பெண்களை ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. அவர்கிட்ட பெண்களை விட மாட்டாங்க. ஆனா அதே மகாபிரபு பூரி ஜெகநாத் தேர் திருவிழா அப்போ ஒரு ஒரு அம்மா வந்து இவரை கும்மிய சொல்லி இவர் மேல ஏறி நின்று தேர் திருவிழா பார்த்திருக்குது. ஏன்னா தெரியல, எட்டுல அவங்களுக்கு வந்து ஜெகநாதர் பார்க்கணுங்கிற பரவசத்துல இவர் வந்து குமிஞ்சு குடுக்குறாரு. அவர் மேல ஏறி நின்று தேர் திருவிழா பார்த்துச்சாமா. சோ பகவான் வந்து ஃபெனாட்டிக். இதே வந்து அவர் வந்து நீ பெண், நீ தொடாதே அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. சரியா? அவர் அந்த அம்மாவோட பக்திய பார்த்தார் இல்லைங்களா? அது வந்து ஜெகநாதர் பார்க்கணுங்கிற அந்த பேர் ஆவல புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால அதுக்கு வந்து ஹெல்ப் பண்றாரு. அதே சமயம் அந்த சோட்டா ஹரிதாசன் சொல்லி மகாபிரபுவோட ஒரு சீடர், அவர் வந்து ஒரு பெண்ணை பத்தி நினைச்சாருங்கிறதுக்காக மகாபிரபு அவரை வந்து பனிஷ் பண்ணிடுவார். கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த கதைய? படிச்சோம். எஸ் விளக்கியே வச்சிருவாரு. எஸ் நம்ம அது கூட ஒரு ஃபேமஸா ஒரு கதை இருக்கும். ஒரு ரெண்டு பேர் துறவிங்க சன்னியாசிங்க நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஒரு பெண், கர்ப்பிணி பெண், அந்த ஆத்த கடக்கறதுக்கு வந்து இவங்களோட ஹெல்ப் கேட்பா. ஒருத்தர் வந்து ஐயோ நாளா லேடி தொடமாட்டேன் அப்படின்ட்டுவாரு. இன்னொருத்தர் என்ன பண்ணுவாருன்னா அந்த அம்மாவை தூக்கி தோல்ல வச்சு கொண்டு போய் அக்கறையில விட்டுருவாரு. இவரால ஏத்துக்கவே முடியாது. அது எப்படி நீ வந்து ஒரு பொண்ணை தொட்டு தூக்கலாம்? இவ சன்னியாசியா இருந்துட்டு நீ எப்படி இந்த பொண்ணை தொடுற? இது ரொம்ப தப்பு. புலம்பிக்கிட்டே வர்றாரு. கிட்டத்தட்ட 2-3 கிலோமீட்டர் புலம்பிட்டே வர்றாரு. அப்ப இன்னொரு சன்னியாசி சொல்றாரு, நான் எப்பவும் நான் அங்கேயே இறக்கி விட்டுட்டேன், இறக்கிட்டேன். ஆனா நீங்க இன்னும் வந்து இறக்கல அப்படின்னு வந்துட்டு இருக்க. அது மாதிரி அந்த அளவு மெச்சூரிட்டி இருக்கு. அதாவது அது ஒரு சோல். அவங்க வந்து அவங்க பார்த்தது ஒரு ஆத்மா சஃபர் ஆகுது, அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுதான் அந்த சன்னியாசியோட மோட்டிவா இருக்கு இல்லைங்களா? அது ஆணா பெண்ணா மிருகமா எதுவும் பத்தி அவர் கவலைப்படல. அது ஒரு ஆத்மா. அந்த மாதிரிதான் அவர் பார்த்தார். சோ ஒரு சன்னியாசி எப்படி ஒவ்வொருத்தரையும் பார்க்கணும் அப்படின்னா என்னவா பார்க்கணும்? பார்க்கணும். அவங்கள வந்து உடலா பார்க்கவே கூடாது. அதே மாதிரி சுகம் தரும் இனிய
உணவுகளை உண்ணக்கூடாது. அதாவது நாக்குக்கு ருசியா இருக்கேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பழகிட்டா அடுத்தாப்படி என்ன ஆகும்னா அது யாராவது கொடுக்க மாட்டாங்களான்னு அவங்க நாக்கு தேட ஆரம்பிச்சிருமா இல்லைங்களா? ருசியா சாப்பிட ஆரம்பிச்சுட்டா அடுத்தாப்படி அதை கொடுக்கறவங்க யாராவது இருப்பாங்களா? அப்பனா அவங்களுக்கு நம்ம எதாவது பணிஞ்சு போலாம், அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம், அந்த மாதிரி ஆப்ளிகேஷனுக்கு போயிருவாங்களாம். அதனாலதான் சுகம் தரும் உணவுகளை உண்ண வேண்டாம், ஆடம்பரமான ஆடைகளை அணிய வேண்டாம். அதேதான், ஆடம்பரமான ஆடை அணிஞ்சிட்டீங்கன்னா நாம இப்ப என்ன பண்ணணும்னா நம்ம வந்து கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்க கண்ணாடி பார்க்க சொல்லணும் இல்லைங்களா? நீங்க நல்லா அழகான ட்ரெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம அப்ப அது என்ன வளரும், தேவையில்லாம ஒரு ஃபால்ஸ் ஈகோ தான் வளரும் இல்லைங்களா? நான் இந்த உடல் அப்படிங்கிற அந்த ஃபால்ஸ் ஈகோ வளரும். அதனால ஆடம்பரமான உடைகளை அணியக்கூடாது. ஆனா எப்பவுமே அவங்க என்ன பண்ணணும், அடக்கத்தோட ராதா கிருஷ்ணாக்கு தொண்டு பண்ணணும். அதுதான் உண்மையான சன்னியாசி. சரிங்களா? நீங்க இனிமே அந்த மாதிரி யாரையாவது பாத்தீங்க, அதாவது துறவி பாத்தீங்கன்னா இந்த குணமெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கான்னு பாருங்க. இருந்தா அவங்க உண்மையான சன்னியாசி. இல்ல அப்படின்னா நான் சொல்லல, நீங்க ஃபில்அப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சோ என்னன்னா ஃபைனலா என்ன அப்படின்னா பேச்சு, மனம், கோபம், நாக்கு, பாலுறுப்பு, வயிறு, பாலுறுப்பு, இந்த 6 விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும். அவங்கதான் வந்து யாரு, என்ன சுவாமி அவங்க? கோஸ்வாமி. படுத்தாதவங்க, கட்டுப்படுத்தாதவங்க கோதாசா. கோதாசன். கோனா புலன்கள், புலன்களுக்கு தாசன், அடிமை. கோதாஸ். ஆனா இப்ப நம்ம எல்லாருமே எப்படி இருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன கோஸ்வாமியாவா இருக்கோம்? கோதாசனா தான் இருக்கும் இல்லைங்களா? சோ நம்மளால இன்னும் அந்த கோஸ்வாமி லெவலுக்கு நம்மளால என்ன போக முடியல. ஏன்னா புலன்கள் வந்து புலன்கள் நம்மள கண்ட்ரோல்ல வச்சிருக்கு. ஆக்சுவலா அது கேட்கறது நான் கொடுக்கணும், இல்லைன்னா போச்சு. ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? முன்ன மாதிரி கிடையாது. முன்னெல்லாம் வந்து நினைச்சா அதை கண்டதையும் சாப்பிடுறது, கண்டதையும் பாக்குறது, கண்டதையும் படிக்கிறதுன்னு இருந்தோம். இப்ப நாமளும் ஓரளவுக்கு கிருஷ்ண உணர்வுக்கு வந்ததுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப அப்படி கோஸ்வாமி லெவலுக்கு போலினா கூட ஏதாவது ஒரு இன்டர்மீடியட் லெவல்ல இருக்கிறோம் இல்லைங்களா? சுவாமிக்கும் தாசனுக்கும் நடுவுல ஏதாவது ஒரு பேர் கொடுத்தாங்கன்னா அந்த லெவல்ல நம்மளா இருக்கோம். கொஞ்சம் 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 அந்த ரேஞ்சில் நம்மளா இருக்கிறோம் இல்லைங்களா? சோ அந்த பிருந்தாவனத்தின் 6 கோஸ்வாமியின் அடிச்சோற்றை பின்பற்றி எல்லாருமே பகவானுடைய உன்னத அன்பு தொண்டில் ஈடுபடணும். சோ கோதாசனுக்கு வந்து அதாந்த கோ, பிரகலாத் மகராஜ் பாருங்க, அதாந்த கோ அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணியிருக்காரு. நீ தொடர்ந்து நீ இதை ஜட ஒழுகையே வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா புன புன சர்வித சர்வதானா சர்வநானாம் அப்படின்னா மென்னதையே திருப்பி திருப்பி மெல்றதாமா. அது நினைச்சு பாருங்க, மென்னதையே நீங்க திருப்பி திருப்பி மென்னீங்கன்னா அதுல ஏதாவது சுவை இருக்குமா? நல்லாவே கொஞ்ச நேரம் நாமளே அவசரமா முழுங்கிடுவோம் இல்லைங்களா? இப்போ எடுக்கிறீங்க, இனிஷியலா பாத்தீங்கன்னா நல்ல இனிப்பு வரும் வாய்க்கு, அப்புறம் கொஞ்ச நேரம் என்ன ஆகும், சப்புன்னு இருக்கும் இல்லையா? பபிள் கம், சூயிங் கம், பபிள் கம் எல்லாம் ஒண்ணுதான். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சாப்பாடே நீங்க மென்னுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா திருப்பி திருப்பி எவ்வளவு நேரம் மெல்லுவீங்க? மெல்ல முடியாது. அந்த ருசி இருக்காது இல்லைங்களா? சோ திருப்பி திருப்பி நாம எல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த பௌதீக வாழ்க்கை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி மென்ன உணவையே திருப்பி மெல்ற மாதிரி திருப்பி திருப்பி இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துல வந்து மாட்டிக்கிறோம். அதுதான் பிரகலாத் மகாராஜ் சொல்றாரு. சோ அந்த மாதிரி இருக்காத, நீ அதாந்த கோவா இருக்காத அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ அது வந்து அந்த கட்டுப்பாடற்ற புலன்கள் நம்மளை எங்க இழுத்துட்டு போகுமாமா? இருண்ட பிரதேசத்துக்கு இழுத்துட்டு போயிருவாங்க நம்மள. இருண்ட எடுத்துட்டு பிரதேசம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம வந்து பௌதீக புலன்ல இதுல போய் சிக்கிடுவோம், அந்த சுழல்ல. நாம அப்ப வந்து கிருஷ்ணாவை நினைக்கவே மாட்டோம். அப்ப அதுதான் இருண்ட பிரதேசம் இல்லைங்களா? பௌதீகத்துல போய் ஆழ்ந்துட்டோம் அப்படின்னா நம்ம கிருஷ்ணாவை நினைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து டைமே இருக்காது. திருப்பி திருப்பி நம்மள வெவ்வேறு விஷயங்கள் நம்மளை வச்சு அமுத்திக்கிட்டே இருக்கும். சோ அதான் வந்து இந்த ஸ்லோகாவுடைய எண்டுக்கு வந்திருக்கோம். சோ நான் இப்ப என்ன பண்றேன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் நெக்ஸ்ட் ஸ்லோகா நான் ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு எல்லாம் ஒரு கொஸ்டின் அனுப்புறேன் சரிங்களா?
நீங்களே ஆன்சர் பண்ணிட்டு புக்க மூடி வச்சிருங்க. தயவு செய்து மூடி வச்சுட்டு ஒரு வாட்டி படிங்க. படிச்சுட்டு மூடி வச்சிருங்க. ஆன்சர் பண்ணுங்க. நீங்களே வச்சுக்கோங்க. ஆன்சர் எனக்கு அனுப்பணும் கூட இல்ல. மார்க் பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. அட்லீஸ்ட் உங்களால எழுத முடியலன்னா கூட அந்த கேள்வி படிச்சு ஓரல்லையாவது சொல்ல முடியுதான்னு பாருங்க. எழுத முடியவங்க எழுதி எனக்கு அனுப்புனீங்கன்னா இன்னும் சந்தோஷம். அனுப்ப முடிஞ்சாலும் ரொம்ப சந்தோஷம். எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. நான் திருத்தி பாக்குறேன் எப்படி பண்ணிருக்கீங்க. சோ உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். அதுக்காக சொல்றேன். இல்லைன்னா அப்படியே படிச்சுட்டு விட்டுட்டு போயிருவோம். ஒரு வாட்டி புக்கை நல்லா படிச்சு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகா ஃபுல்லா படிங்க. அதை படிச்சுட்டு நான் சின்ன சின்ன சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் அனுப்பிச்சு விடுவேன். நான் ஃப்ரேம் பண்ணி உங்களுக்கு அனுப்புறேன். அதுக்கு ஆன்சர் பண்ணி பாருங்க. சரிங்களா? வெள்ளிக்கிழமை வரக்குள்ள நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ணி பாருங்க. ஆன்சர் பண்ணிட்டு எனக்கு முடிஞ்சா எழுதி அனுப்புங்க. இல்லைன்னா ஓரல்ல கூட நீங்க ரெக்கார்ட் பண்ணி அனுப்பலாம். எழுதுறதுக்கு முடியல என்னால அப்படின்னீங்கன்னா வாட்ஸ்அப்லயே அந்த வாய்ஸ் மைக் சிம்பிள் அமுத்தி பிடிச்சிட்டு நீங்க ஆன்சர் சொன்னீங்கன்னா வந்துடும். எனக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. ட்ரை பண்ணலாமா? பண்ணலாம் மாதாஜி, பண்ணலாம். அப்பதான் உங்களுக்கு அந்த ஸ்லோகா மைண்ட்ல ஏறும். அதுக்காக சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்லோகா ஈஸி. அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் கத்துக்குவீங்க. அது அப்படி இருந்தாதான் கொஞ்சம் நல்லா தெளிவாகும். மாதாஜி ஈஸி கொஸ்டினா கொடுங்க மாதாஜி. ஈஸி கொஸ்டினா கொடுத்தா எனக்கு என்ன கொடுப்பீங்க? அப்படின்னா எனக்கு என்ன கொடுப்பீங்கன்னு கேக்குறேன் நான். மாதாஜி எப்படி வேணாலும் கேளுங்க மாதாஜி, நாங்க தெரியலைன்னா தெரிஞ்சுக்குவோம்ல. ஜோக்கு செய்றேன் மாதாஜி. பிள்ளைங்க ஈஸியா தான் இருக்கும். பயப்படாதீங்க. ஈஸியா தான் இருக்கும். நீங்க இந்த ஸ்லோகாவை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கீங்க அதுக்குதான் கேள்வி. அதை படிச்சு நீங்க மார்க் வாங்கி இனிமேல் நீங்க ஒண்ணும் பண்ண போறது இல்ல. யூனிவர்சிட்டிக்கு எல்லாம் போக போறது இல்ல. நீங்களே இனிமே யாரும் பக்தி சாஸ்திரி பண்ற மாதிரி எனக்கு தெரியல. சரி, அட்லீஸ்ட் இதையாவது நம்ம அப்படியே படிச்சுக்கிட்டே வந்தோம்னா இதோட அப்ளிகேஷன் நம்மளுக்கு பக்தி வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். இந்த உபதேசாமிர்தம் பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் இது. அதுக்காக தான் இந்த புக்கே நான் எடுத்து படிக்கலாம் ஆரம்பிச்சோம். சோ இதை ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஆரம்பிச்சிடலாம் இன்னைக்கு. அத்தியாகார பிரயாசஸ்ச பிரஜல்போ நியமாக்ரஹ ஜனசங்கஸ்ச லௌல்யம் ச ஷட்பீர் பக்திர் வினஷ்யதி. யாரோ ஒருத்தர் நான் படிக்கிறேன் மாதாஜி. மொழிபெயர்ப்பு. ஒருவன் பின்வரும் 6 செயல்களில் அளவுக்கு அதிகமாக சிக்கிக்கொள்ளும் போது அவனது பக்தி தொண்டு அழிந்து விடுகிறது. 1. தேவைக்கு அதிகமாக உண்ணுதல் அல்லது தேவைக்கு அதிகமாக செல்வம் திரட்டுதல். 2. கிடைத்தற்கு அரிய பௌதீக வஸ்துக்களை அடைவதற்கு பெருமுயற்சி செய்தல். 3. பௌதீக விஷயங்களை பேசுதல். 4. சாஸ்திர விதிகளை ஆன்மீக முன்னேற்றத்திற்காக அல்லாமல் ஒப்புக்கு பின்பற்றுதல் அல்லது சாஸ்திர விதிகளை அலட்சியம் செய்து சுதந்திரமாக செயல்படுதல் அல்லது மனம் போன போக்கில் செயல்படுதல். 5. கிருஷ்ண உணர்வில் ஆர்வமில்லாத பௌதீக எண்ணம் கொண்டவர்களோடு சங்கம் கொள்ளுதல். 6. பௌதீக சாதனைகளின் மேல் பேராசை கொள்ளுதல். ஹரே கிருஷ்ணா. சோ இதுல இருக்கிற வேர்டு நீங்க தனித்தனியா மாதாஜி அந்த வேர்ட் பை வேர்ட் மீனிங் முதல்ல ஃபர்ஸ்ட் படிங்க. அதியாகார அளவுக்கு அதிகமாக உண்ணுதல் அல்லது அளவுக்கு அதிகமாக செல்வம் திரட்டுதல். பிரயாச பெருமுயற்சி செய்தல். பிரஜல்ப வீணான பேச்சு. நியமங்கள். ஆக்ரக அதனிடம் அளவிற்கு அதிகமான பற்று அல்லது அக்ரக நியமங்களை அளவிற்கு அதிகமாக அலட்சியம் செய்தல். ஜனசங்க பௌதீக சிந்தனை கொண்டவர்களுடனான சங்கம். லௌல்யம் தீவிர விருப்பம் அல்லது பேராசை. ஷட்பி இவை ஆறினாலும் பக்தி தொண்டு வினஷ்யதி அளிக்கப்படுகிறது. பக்தி தொண்டு எந்தெந்த விஷயம் பண்ணா அளிக்கப்படுது? அதி ஆகார அளவுக்கு அதிகமா சாப்பிடுறது அத்தியாகார. சரியா? அளவுக்கு அதிகமா சாப்பிடுறது, அளவுக்கு அதிகமா செல்வம் சேகரிக்கிறது. பிரயாச அப்படின்னா பெரும் முயற்சி, சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்றது. அப்புறம் பிரஜல்பனா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? என்னது அது? நாம பண்றது வீணான பேச்சு. பௌதிக விஷயங்கள் பேசுது. நியம ஆக்ரக அதாவது அந்த நியமங்கள் மேல அளவுக்கு அதிகமா பற்று. ஜனசங்க பௌதீகவாதிகளோட பற்று சவகாசம் கொள்றது. லௌல்யம்னா பேராசை. சோ இந்த 6 பக்தியை அழிச்சிருமாம்.
சோ இது வந்து ரூப கோஸ்வாமி சொல்லியிருக்காரு. அப்ப இது எவ்வளவு முக்கியம் இல்லைங்களா? எஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு நம்ம பக்தி பண்ணி சேகரிச்சு வச்சிருக்கிறத இதெல்லாம் பண்ணோம்னா வினஷ்யதி அப்படிங்கிறாங்க. சோ அது என்னங்கறத நம்ம வந்து பொருளுரையில பார்க்கலாம். படிங்க மத்தச்சு. யாராவது படிங்க. பொருளுரை. மனித வாழ்வில் எளிய வாழ்விற்கும் உயர்ந்த சிந்தனைக்கும் உரியதாகும். பந்தப்பட்ட ஆத்மாக்கள் பகவானின் மூன்றாவது சக்தியினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருப்பதால் ஒருவன் செயலாற்றுவதற்காகவே இந்த பௌதீக உலகம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. முழுமுதற் கடவுளாகிய ஸ்ரீ கிருஷ்ணரிடம் பிரதானமாக 3 சக்திகள் உள்ளன. முதல் சக்தியானது அந்தரங்க சக்தி எனப்படுகிறது. இரண்டாவது சக்தி தடச சக்தி அல்லது நடுத்தர சக்தி எனப்படுகிறது. மூன்றாவது பகிரங்க சக்தி அல்லது வெளிப்புற சக்தி என்று கூறப்படுகிறது. ஜீவராசிகள் நடுத்தர சக்தியை சார்ந்தவர்கள். மேலும் அவர்கள் அந்தரங்க மற்றும் பகிரங்க சக்திகளுக்கு இடையே நிலை பெற்றுள்ளனர். ஜீவராசிகள் முழுமுதற் கடவுளின் நித்திய தொண்டர்கள் எனும் நிலையில் இருப்பதால் அவர்கள் அந்தரங்க சக்தி அல்லது பகிரங்க சக்தியின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்க வேண்டியவர்கள் ஆவர். அவர்கள் அந்தரங்க சக்தியின் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது இறைவனின் பக்தி தொண்டில் தொடர்ந்து ஈடுபடுதல் எனும் தங்களின் இயற்கையான செயலை வெளிப்படுத்துகின்றனர். இது பகவத்கீதையில் 9.13 குறிப்பிடப்படுகிறது. மகாத்மானஸ்து மாம்பார்த்த தைவீம் பிரகிருதிம் ஆஸ்ரிதாக பஜன்யன்ய மனசோ பஜந்தி அனன்ய துமாம் மனசோ ஞாத்வா பூதாந்தி அவ்யயம். பிருத்தாவின் மகனே, குழப்பமடையாத மகாத்மாக்களோ தெய்வீக இயற்கையின் பாதுகாப்பில் உள்ளனர். அவர்கள் பரமபுருஷ பகவானான என்னை ஆதி புருஷனாகவும் அழிவற்றவனாகவும் அறிந்து எனது பக்தி தொண்டில் பூரணமாக ஈடுபட்டுள்ளனர். மகாத்மா என்னும் சொல் பரந்த மனம் கொண்டவர்களை குறிப்பிடுகிறது, குறுகிய மனம் கொண்டவர்களை அல்ல. குறுகிய மனம் கொண்டவர்கள் எப்போதும் தங்களது புலன்களை திருப்திப்படுத்துவதிலேயே ஈடுபட்டுள்ளனர். சில சமயங்களில் அவர்கள் தேசப்பற்று, மனித நேயம் அல்லது பிறர் நலன் பேணுதல் முதலியவற்றின் மூலமாக மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் விதத்தில் தங்களது செயல்களை விரிவுபடுத்துகின்றனர். குடும்ப அங்கத்தினர், சமூகம் அல்லது இனம் போன்ற பிறரது புலனின்பத்திற்காக தங்களது சுய புலனின்பத்தை அவர்கள் புறக்கணிக்கலாம். உண்மையில் இந்த சுய புலனின்பத்திலிருந்து இனத்திற்கும் இனத்திலிருந்து சமூகத்திற்குமான விரிவடையும் புலனின்பங்களாகும். பௌதீக கண்ணோட்டத்திலிருந்து காண்பதற்கு இவையெல்லாம் மிகவும் நல்லதாக காணப்படக்கூடும். ஆனால் அத்தகைய செயல்களுக்கு ஆன்மீக மதிப்பு இல்லை. அத்தகைய செயல்களுக்கு அடிப்படையாக இருப்பது சுயநிலையிலோ அல்லது விரிவடைந்த நிலையிலோ உள்ள புலனின்பங்களே ஆகும். பரமபுருஷரின் புலன்களை திருப்திப்படுத்தும் போது மட்டுமே ஒருவரை மகாத்மா அல்லது பரந்த மனப்பான்மை கொண்டவர் என்று அழைக்கலாம். படிச்சிருக்கீங்களா மதஜி? மேலும் குறிப்பிடப்பட்ட தைவின் பிரகிருதி எனும் பகவத்கீதையின் சொற்கள் முழுமுதற் கடவுளுடைய அந்தரங்க சக்தி, அதாவது ஆனந்த சக்தியின் கட்டுப்பாட்டை குறிக்கின்றது. இந்த ஆனந்த சக்தியானது ஸ்ரீமதி ராதாராணியாக அல்லது அவரது விரிவாங்கமாகி லட்சுமி தேவியாக தோற்றமளிக்கிறது. தனித்தன்மையுள்ள ஜீவாத்மாக்கள் அந்தரங்க சக்தியின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும்போது அவர்களது ஒரே ஈடுபாடாக இருப்பது கிருஷ்ணர் அல்லது விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதே ஆகும். இதுவே மகாத்மா ஒருவரின் நிலையாகும். ஒருவன் மகாத்மாவாக இல்லையெனில் அவன் ஒரு துராத்மாவாக அல்லது குறுகிய மனம் கொண்டவனாகவே இருப்பான். அத்தகைய குறுகிய மனம் கிடைத்த துராத்மாக்கள் மகாமாயா எனப்படும் இறைவனின் பகிரங்க சக்தியினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வைக்கப்படுகின்றனர். இருக்கட்டும். எஸ். சோ நான் இப்போ ஸ்லோகாவை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக பிரபுபாதர் எங்கிருந்து ஆரம்பிக்கிறாருன்னா, நாம என்ன சக்தி அப்படிங்கறதுல இருந்து ஆரம்பிக்கிறார். சோ எளிய மனித வாழ்வு வந்து எளிய வாழ்வு உயர்ந்த சிந்தனை, சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங். சரிங்களா? பிரபுபாதர் இதை அடிக்கடி கொடுப்பாரு, சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங். ஆனா நாம வந்து இப்ப வாழ்றதுலாம் ஹை லிவிங் சிம்பிள் திங்கிங் போயிடுச்சு. யாருமே அதிகமா யோசிக்கிறது இல்ல. பகவானை பத்தியோ நல்ல விஷயங்களை பத்தியோ யோசிக்க ஒருத்தருக்கும் நேரம் இல்லை. ஆனா பாத்தீங்கன்னா தன்னைய பத்தி தன்னோட வாழ்க்கையை பத்தியே இப்ப பாரு ஒரு மனிதன் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறான். ஆனா உண்மையிலேயே நாம வந்து பகவானோட சக்தி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? பகவத்கீதையில என்ன பார்த்தோம்? பூமி ராபோ அனுலவாயு கம் மனோ புத்திரிய வச்ச அகங்கார இதயமே பின்னா பிரகிருதி ரஷ்டதா.
இந்த பஞ்சபூதமும் அதுக்கப்புறம் மனம் புத்தி அகங்காரம் என்னோட சக்தி. எட்டும் சேர்ந்து பின்னம். இதஸ்து அந்யாம் பிரகிருதிம் வித்திமே பராம் ஜீவபூத மகாபாகோ யயேதம் தாரியதே ஜெகத் அப்படின்னு சொன்னார். அதாவது இதற்கு அப்பால் ஒரு உயர்ந்த சக்தி இருக்கு அர்ஜுனா. இந்த தாழ்ந்த இயற்கை தன்னுடைய கட்டுப்பாட்டுல தன்னோட சுயநலத்துக்காக அதை யூஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னார். ஞாபகம் வருதா எல்லாருக்கும்? 7ஆம் அத்தியாயத்துல இந்த பஞ்சபூதங்களை நம்மளோட சுயநலத்துக்காக யூஸ் பண்ற உயர்ந்த சக்தி யாருன்னா நாமளேதான் ஜீவாத்மா. ஜீவாத்மா பத்தி கிருஷ்ணா சொல்றாரு. நம்மள வந்து உயர்ந்த சக்தின்னு சொல்றாரு. ஆனா அதே சமயம் நம்ம சுயநலத்துக்காக அந்த தாழ்ந்த இயற்கையை உபயோகிப்போம்னு சொல்றாரு. சோ இங்க பிரபுபாதர் நம்மள நடுத்தர சக்தி அப்படின்னு குறிப்பிடுறாரு. நாம இத பத்தி நிறைய பேசியிருக்கோம் இல்லைங்களா? நம்ம பகவானோட நடுத்தர சக்தி. தடஷ்ட அப்படின்னு என்ன அர்த்தம்? நடுத்தர ஒரு ஆற்றோட கரை கரையில மாதிரி, இருக்கிறோம். ஆற்றின் கரையில இந்த இருக்க பக்கம் மாதிரி. போவோம், அந்த பக்கம் போவோம். பூனை தடை. மதில் மேல் பூனை பூனை இல்லையா? அந்த கல்லாமண்ணா விளையாடுவோம்ல சின்ன பிள்ளையில, ஞாபகம் இருக்கா? கல்லாமண்ணா. அப்புறம் ஆமா மாதாஜி. மேடுல இருக்கிறது பள்ளத்துல வர்றது கல்லாமண்ணால. கல்லாமண்ணா அதாவது மேடு பள்ளம்னு விளையாடலாம். மேடு பள்ளம்னு விளையாடுவோம். மேடுன்னு சொன்னா மேட்ல போய் நிக்கணும் இல்லையா? ஆமா ஆமா. பள்ளம்னா மண்ணுல வந்து நிக்கும். மல்லது இன்னும் அவுட்டு தானே, கீழே இன்னும் அவுட்டு. ஆமா. அவுட்டுன்னு நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி நாம வந்து இப்படி இப்படி இங்கேயும் குதிக்கலாம் இங்கேயும் குதிக்கலாம்னு பாத்துக்கிட்டே இருக்கிறோம். மோஸ்ட்லி நாம எங்க குதிக்கிறோம்? மகாமாயாவை போய் இறுக்கமா கட்டி பிடிச்சு அவங்க மடியில போய் சுருண்டு படுத்துக்கிறோம். ஆக்சுவலி நம்மளுக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது. இந்த பக்கமும் குதிக்கலாம், அந்தரங்க சக்தி நோக்கி குதிக்கலாம். அவங்க என்ன மாயா? யோகமாயா. 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 ஆக்சுவலி பகவான் வந்து இப்ப கம்சன் அந்த கிருஷ்ணா புக் ப்ரூஃப் ரீடிங் கொடுத்தாங்க, நான் படிச்சுட்டு இருக்கேன். படிச்சுட்டு இருந்தப்ப பார்த்தா பகவான் வந்து வராரு, வந்து இங்க வந்து கம்சனை வந்து கொல்ல வராரு. உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த கம்சன் கூப்பிட்டு அந்த விழாக்கு வராரு. அப்போ வந்து கம்சனை கொன்னுடுறாரு ஆக்சுவலா. ஆனா அவங்க அம்மா அப்பா வசுதேவர் தேவகி அவங்களுக்கு இன்னும் பயமே போகல. அவங்க வந்து கிருஷ்ண பலராம அப்படியே பயபக்தியோட இப்படி பார்த்துட்டு இப்படி நிக்கிறாங்க. உடனே கிருஷ்ணாக்கு ஒரு மாதிரி ஹியூமிலியேட்டிங்கா ஆயிருது, கஷ்டமாயிருது இல்லையா? என்ன இருந்தாலும் அம்மா அப்பா இப்படி நம்மள பயபக்தியோட பார்த்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. கஷ்டமா இருக்கும்ல. அம்மா அப்பானா நம்மள உரிமையோட கட்டி பிடிக்கணும், கொஞ்சணும், அடிக்கணும், திட்டணும். அதானே அம்மா அப்பா. சோ கிருஷ்ணாக்கு வந்து இப்படி இருக்கிறது அவருக்கு பிடிக்கல. உடனே தன்னுடைய யோக மாயாவை அவங்களுக்கு வந்து இது பண்றதுக்காக அனுப்புறாரு. அப்போ வந்து அவங்க வந்து பரவசமாயி இவரை வந்து போய் கட்டி பிடிச்சுக்கிறாங்களே. தேவகிக்கு வந்து அவங்களோட பிரெஸ்ட்ல வந்து பால் சுரக்குதாமா கிருஷ்ணாவை பார்த்த உடனே. சோ அவங்க வந்து இப்போ கிருஷ்ணா ஆக்சுவலா அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. நான் உங்களை வந்து சின்ன வயசுல இருந்து பிரிஞ்சிருந்துட்டேன், நான் உங்களுக்கு பண்ண வேண்டியது நான் எதுவுமே பண்ணல அப்படிலாம் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு ஆக்சுவலா கிருஷ்ணா அவங்கள்ட்ட. சோ பகவான் தன்னுடைய யோகமாயா அதே மாதிரி யசோதாமா ஒரு நிமிஷம் அந்த குட்டி கண்ணனுடைய வாயை திறக்க சொல்லிட்டாங்க. வாயில மண் இருக்குன்னு தெரியும். கிருஷ்ணா வாயை தர, வாயை திறக்கிறியா இல்லையா? மிரட்டி வாயை திறந்த உடனே அடுத்த செகண்ட் என்ன தெரியுது அவங்களுக்கு வாய்க்குள்ள? எல்லா 14 உலகமும் மாறி மாறி எல்லாம் தெரியும். அந்த பொண்ணு சொல்லுமே, அந்த விசாகா ஹரியோட ஸ்டூடெண்ட் ஒண்ணு அழகா சொல்லுது. கிருஷ்ணாவோட சின்ன வாய், அதுக்குள்ள ஒரு யசோதா, அதுக்குள்ள ஒரு கிருஷ்ணா, அதுக்குள்ள அப்படின்னு சொல்லி அழகா சொல்லு அந்த பொண்ணு. சோ அப்ப வந்து அவங்களுக்கு அப்படி எப்படி ஒரு நிமிஷம் கிருங்குது. யசோதாவுக்கு ஒண்ணுமே புரியல. தன்னோட குட்டி பையனோட குட்டி வாய்க்குள்ள பிரபஞ்சம் ஃபுல்லா அவங்க பாக்குறாங்க. அதுக்குள்ள தான் இருக்கிறத பாக்குறாங்க, குட்டி கிருஷ்ணாவை பாக்குறாங்க. ஆனா அப்ப வந்து அவங்களுக்கு ஒரு நிமிஷம் தோணுது, ஓ இந்த பையன் வந்து ஒருவேளை கடவுளோ அப்படின்னு. அடுத்த செகண்டே வந்து என்ன ஆகுது? யோகமாயா அவங்கள வந்து என்ன பண்றாங்க? மறக்க வச்சிடறாங்க. ஏன் மறைக்க வைக்கிறாங்க சொல்லுங்க. இந்த பிரேம பக்தி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டுதான் பகவான் அந்த மாதிரி பண்றாரு. கிருஷ்ணாவுக்கு வந்து அவங்க அம்மா குச்சி எடுத்து வைக்கிறதுதான் பிடிக்குது. அது போயிருமாமா. அது அவருக்கு பிடிக்காது இல்லையா? அவருக்கு வந்து அந்த லவ் தேவைப்படுது. தங்க அம்மா தானே அப்படி தங்கமே வைரமேன்னு கொஞ்சணுமா, அதெல்லாம் போயிருமே. யசோதாமாக்கு வேலையே அது மட்டும்தான். கிருஷ்ணாவை நல்லா அழகா டெக்கரேட் பண்றது, அவருக்கு வேணுங்கிறத பார்த்து இவர் வந்து ஒரு இடத்துல நிக்கவே மாட்டாரு, குதிச்சுக்கிட்டே இருப்பாரு. அவருக்கு சாப்பாடு துரத்தி சாப்பாடு ஊட்டுறது,
யசோதாமா எப்ப பாரு டென்ஷன்லயே தான் இருப்பாங்க. ஸ்பிரிச்சுவல் ஆங்ஸைட்டி. கிருஷ்ணாக்கு சாப்பாடு கொடுக்கணும், கிருஷ்ணாக்கு அதை பண்ணணும். ஐயோ என் பையன் வேற இழைச்சு போயிட்டான் அப்படின்னு கஷ்டப்படுவாங்க. சோ கருத்து போயிட்டான் அப்படின்னு வருத்தப்படுவாங்க. சோ அந்த தன் பையனுக்கு திருஷ்டி போட்டுருமேன்னு திருஷ்டி போட்டு, இவரே கருப்பா இருக்காரு, அதுல திருஷ்டி போட்டு வேற வச்சு விடுவாங்க. காலுக்கு சலங்கை போட்டு அழகா காலையில நல்லா குளிக்க வச்சு அழகா அனுப்பிச்சு விட்டா சாயந்தரம் அப்படியே கரு கரு கருன்னு வருவாரு. அம்மா அப்படின்ட்டு வருவாராம். திருப்பி அவரை குளிக்க வச்சு, பசியோட இருப்பானே அவனுக்கு எல்லாம் செஞ்சு வச்சு சாப்பாடு ஊட்டி, இதெல்லாம் தான் யசோதாம்பாவுக்கு வந்து பிடிச்சமான வேலையே. அந்த அளவுக்கு கிருஷ்ணாவை பார்த்து பார்த்து செய்வாங்க. சோ இது எல்லாமே யோகமாயோட வேலை தான். ஏன்னா அவங்க உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கிருஷ்ணா மேல அவங்களுக்கு பிரமிப்பு தான் வரும். ஆனா பகவான் தன்னைய அவருக்கு அது பிடிக்காது. தன்னைய வந்து ஒரு ஒரு சாதாரண பையனா அவங்கள்ட்ட வந்து இது பண்ணிக்கிறார். அதுதான் அவருக்கு பிடிச்சிருக்கு. ஒரு அம்மா காமிக்கிற அன்பு அவருக்கு தேவைப்படுது. அதே மாதிரி கோபிஸ் வந்து அவரை வந்து கண்ட மேனிக்கு திட்டுவாங்க, கிண்டல் அடிப்பாங்க. ஒரு வாட்டி என்ன ஆகுதுன்னா, கோபிஸ் எல்லாம் வந்து பானை மேல பானை இப்படி வச்சுக்கிட்டு தான் போவாங்க இல்லையா, தயிர் பானை வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த கோபாஸோட வேலை என்ன தெரியுங்களா, கல் எடுத்துட்டு அந்த பானையை உடைக்கிறது தான் அவங்களுக்கு வேலையே. கிருஷ்ணா தலைமையில அது பண்ணுவாங்க. கோபிஸ்க்கு சரியான கோவம் வந்துருது. அவங்களுக்கு வந்து என்னங்கிறாங்க, இங்க பாருங்க மரியாதையா நீங்களும் வந்து இதே மாதிரி பானையை தூக்கிட்டு போங்க, அப்போ வந்து நாங்க வந்து உங்களை இது பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து கிருஷ்ணா வந்து, இது என்ன பிரமாதம், நான் கோவர்தனகிரியே தூக்குறேன்னாக்கும், எனக்கு என்ன இந்த பானையெல்லாம் சப்ப விஷயம் அப்படின்றவாரு. நீங்க எங்க ட்ரெஸ்ஸ போட்டு பண்ணும் அப்படின்னு சொல்லிடுறாங்களாமா. சரின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் வந்து அந்த பாத்தீங்கன்னா பாவாடையெல்லாம் கொஞ்சம் அகலமா இருந்தா தான் நடக்க முடியும். இவங்க வேணும்ட்டே வந்து குறுகின மாதிரி ஒரு பாவாடை கொடுத்துட்றாங்களாமா. அதை போட்டுக்கிட்டு இவங்களால 2 அடி எடுத்து வைக்க முடியல, குடியில் விழுந்துடுறாங்க கிருஷ்ணா. அந்த கோபாஸ் எல்லாம் கோபிஸ் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்களாமா அதை பார்த்துக்கிட்டு. சோ இந்த மாதிரி ரெகுலரா நடக்கும். கோபிஸ் அவரை டீஸ் பண்றது, கோபாஸ் அவரை டீஸ் பண்றது. அதே மாதிரி மல்யுத்தத்துல வந்து கிருஷ்ணா வந்து தோத்துதான் போவாராம் எப்பவுமே, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ஜெயிப்பாங்களாம். அப்ப வந்து அங்க மல்யுத்த அரங்கத்துல வந்து ஒரு மல்யுத்த வீரர் ஜெயிக்கிறார் இல்லையா, அங்கேயே ஒரு கோபா வந்து இது நீ என்ன இது என்ன பிரமாதம், நீ எங்கூட சண்டை போடவான்னு சொல்லி அங்க வந்து கிருஷ்ணா அவர்கிட்ட தோத்துருவாராம். இதுதான் எங்க கிருஷ்ணா அப்படின்பாராம் கோபா. சோ இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். தன்னோட நண்பர்கள் தோக்குறது, கோபிஸ்ட வந்து திட்டு வாங்குறது, யசோதாமா குச்சி எடுத்து அடிக்கிறது, இதெல்லாம் வந்து கிருஷ்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால யோகமாயா இது எல்லாத்தையும் அவருக்கு அரேஞ்ச் பண்ணி தராங்க. சோ பகவானின் மனதுப்படி நடக்கிறவங்க, பகவானுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கிறவங்க எல்லாருமே என்ன சக்தி கீழே இருக்காங்க, யோகமாயா. ஆனா நாமெல்லாம் வந்து பகவானை மறக்கணும்னு நினைச்சவங்க, சரியா? அவரு வந்து கடவுள் இல்ல, நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி பகவானை மறக்கணும்னு நினைச்சதுனால நாம எல்லோருமே மகா மாயா கீழே இருக்கோம் இல்லைங்களா? சோ இன்னைக்கூட பார்த்தோம் துரியோதனா பத்தி. அந்த சகுனி இன்னைக்காலே பார்த்தோம் இல்லையா, வளர்பதி மாதாஜி கிளாஸ்ல சொல்லிட்டு. சோ சகுனி பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. சகுனி யாரு? சகுனி வந்து துரியோதனாவோட தாய் மாமா, தெரியும் இல்லையா உங்களுக்கு? காந்தாரிய வந்து திருதராஷ்டிரருக்கு கொடுக்கறதுல வந்து அவங்க தாய் மாமா யாருக்குமே இஷ்டம் இல்லையா. ஆனா அவங்க அப்பா வந்து கொடுத்தே ஆகணுங்கிறாரு. இவங்க 7 பேர் இருக்காங்களாம். இவங்க வந்து ரிப்பீட்டடா வந்து எங்க அக்காவோட லைஃப் போயிடுச்சுன்னு சொன்னது வந்து துரியோதனாக்கு பிடிக்கலையா. அதனால இவங்க எல்லாத்தையும் பிடிச்சி ஜெயில, அது காந்தாரிக்கே தெரியாது, அவங்களை பிடிச்சி ஜெயில போட்டுறாரு. என்ன பண்றாருன்னா டெய்லி ஒரு ஆளுக்கு தேவையான சாப்பாடு மட்டும் கொடுக்குறாராம். 7 பேர் இருக்காங்க, ஒரு ஆளுக்கு தேவையான சாப்பாடு மட்டும் கொடுக்குறாரு. சகுனி தான் அதுல லாஸ்ட் பையன். சோ அந்த சகுனிக்கு மட்டும் இவங்க எல்லா சாப்பாடையும் கொடுத்துட்டு அவங்க எல்லாம் பட்னி கடந்து இறக்குறாங்க மிச்ச சகோதரர்கள்லாம். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த அவங்களோட அந்த எலும்பு இருக்கு இல்லையா, அதுல செஞ்ச தாயக்கட்டை தான் சகுனி வந்து வச்சிருப்பாராம். அதனால அவர் கேட்கறதெல்லாம் வந்து நம்பர் விழுகுது இல்லையா அந்த சகுனிக்கு. அது எதுனாலன்னா இதானதானா. சோ எவ்வளவு குரூயலா இருப்பார் துரியோதனா, நினைச்சு பாருங்க. அவரை நல்லவன் சொல்லி திடீர் டிக்கெட்டும் இன்னைக்கும் இருக்குது. என்ன ஒரு கொடூரம் பாருங்க. அப்பவே கொண்டிருந்தா கூட அவங்க நிம்மதியா செத்துருப்பாங்க இல்லைங்களா. டெய்லி அவங்கள அடைச்சு வச்சு 7 பேருக்கு சேர்த்து ஒரு ஆள் சாப்பாடு கொடுத்து, அதுவும் வந்து அவங்க இன்னொரு தம்பி கொடுத்துட்டு பட்னி கிடக்குறாங்கன்னா அது எவ்வளவு கொடுமை பாருங்க.
சோ இந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடியவர் தான் துரியோதனா. கலியினுடைய மொத்த உருவம் வந்து துரியோதனா. சோ இது எல்லாமே அவரு மகாமாயாவோட கண்ட்ரோல்ல தான் அவர் பண்றாரு இல்லைங்களா? அவருக்கு வந்து கிருஷ்ணா கண்ணு முன்னாடி கிருஷ்ணா நிக்கிறாரு. ஆனா புரிஞ்சுதா? இல்ல. இல்ல. நாமெல்லாம் எப்படி இருக்கோம்? நமக்கும் இப்ப கண்ணு முன்னாடி கிருஷ்ணா வராரு. புரியுதா என்ன நமக்கு? புரியுது. நாம என்னைக்கு என்னைய சர்வ் பண்ணுங்கிறத விட்டுட்டு பகவானை சர்வ் பண்ணுங்கிற கட்டத்துக்கு வர்றோமோ அப்பதான் கிருஷ்ணா வந்தா நமக்கு புரியும். சரிங்களா? நான் வந்து கோதாசன்ல இருந்து கோ சுவாமியா மாறணும். என்னுடைய புலன்களுக்கு சேவை பண்ற நிறுத்திட்டு பகவானுடைய புலன்களை திருப்தி பண்ணணும். அந்த நிலைமைக்கு வர்றப்பதான் நாம வந்து பகவான முன்னுக்கே வந்து நின்னாலும் நம்ம கண்ணுக்கு தெரியும். அது வரைக்கும் நாமெல்லாம் யாரோட கண்ட்ரோல்ல இருக்கோம்? மாயா, மகாமாயா. மாயா. பகவானுடைய என்ன சக்தி அவங்க? வெளிப்புற சக்தி. ஈரம். பகிரங்க சக்தி. So, மகாத்மா அப்படிங்கிற பாத்தீங்கன்னா நம்ம யார மகாத்மான்னு சொல்றோம்னா தன்னுடைய எல்லா தன்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் தேசத்துக்காக உழைக்கிறவங்க, மற்றவருடைய நலனுக்காக உழைக்கிறவங்க, அவங்களதான் நம்ம மகாத்மான்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுக்கு பிரபுபாதர் இங்க விளக்கம் கொடுக்கிறாரு. அந்த தேச சேவை, மனித சேவை, இது எல்லாமே வந்து எக்ஸ்டெண்டட் சென்ஸ் கிராட்டிபிகேஷன் அப்படிங்கிறார். விரிவடைந்த புலனின்பம். அதை செய்யறதுல எனக்கு ஒரு புலனின்பம். சில பேர் பாத்தீங்கன்னா ஃபேமிலிக்கு தியாகம் பண்றேன்னு பண்ணுவாங்க. உண்மையிலேயே அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தா அவங்களுக்கு அதை செய்யறதுல அவங்களுக்கு ஒரு திருப்தி, அதுக்காக அவங்க செய்யறாங்க. சரிங்களா? அதனால அவங்களுக்கு வந்து நான் எப்படிப்பட்ட ஆள் பத்தியா, நான் எவ்வளவு பெரிய தியாகி, என்ன மாதிரி யார் இருக்கா, தியாகியோ தியாகி. அந்த மாதிரி ஒரு விரிவடைந்த புலனின்பம் அவங்களுக்கு கிடைக்குதாமா. அது வந்து உண்மையான மகாத்மா கிடையாது. மகாத்மா அப்படிங்கிறவங்க யாருன்னா பகவானுக்கு தொண்டு பண்றவங்க தான் மகாத்மா. அதுதான் பிரபுபாதர் வந்து இங்க தெளிவா கொடுத்திருக்காரு. அந்த செயலுக்கு மதிப்பு இல்லை. நீங்க செய்யற சமூக சேவைக்கு எந்த வித ஆன்மீக மதிப்பும் இல்லை. நீங்க என்ன வியூல செய்யணும்னா இது எல்லாமே பகவானுடைய சொத்து. சோ இந்த சொத்தை காப்பாத்துறதுக்கு நான் பாடுபடுறேன், அந்த மாதிரி நம்ம பண்ணுமே ஒழிய நான் பண்றதுனால இவங்களுக்கு எல்லாம் வந்து நல்லது நடக்குது, நான் எவ்வளவு பெரிய தியாகி, நான் ஒரு பெரிய ஆள், அந்த மாதிரி நம்ம நினைச்சிட்டு செய்யறப்ப அதுக்கு வந்து எந்த விதமான ஆன்மீக மதிப்பும் இல்லை. பிரபுபாதர் தெளிவா கொடுக்கிறார். அப்படி இருக்கிறது விரிவடைந்த புலனின்பம். பகவானோட புலன்களை திருப்திப்படுத்துறவங்க மட்டும்தான் மகாத்மா. சோ அவங்கதான் வந்து யாரோட கண்ட்ரோல் இருக்காங்கன்னா தெய்வம் பிரகிருதிம். தெய்வம் பிரகிருதினா, தெய்வீனா உங்களுக்கு தெரியும் தெய்வம், பிரகிருதினா இயற்கை. தெய்வ இயற்கை, தெய்வ இயற்கையோட கண்ட்ரோல் இருக்காங்க. அது யாருன்னா ஸ்ரீமதி ராதாராணியோடைய கண்ட்ரோல்ல அவங்க போறாங்க. சரிங்களா? அவங்கதான் வந்து அவங்கள்ட்ட இருந்து லக்ஷ்மி தேவி வராங்க. சோ அங்க அவங்க அந்த அந்தரங்க சக்தியின் கீழே இருக்கவங்க எல்லாருமே அவங்களுடைய ஒரே வேலை பகவானை திருப்திப்படுத்துவது மட்டுமே. சோ அப்படி இல்லை அப்படின்னா துராத்மா, குறுகிய மனம் கொண்டவங்க துராத்மா. மகாத்மா யாரோட கண்ட்ரோல்ல வராங்க? அந்தரங்க சக்தி. துராத்மா யாரோட கண்ட்ரோல்ல வராங்க? பகிரங்க சக்தி. டிஃபரன்ஸ் உங்களுக்கு? ஓகே. எஸ் ராஜேஸ்வரி மாதாஜி, அடுத்து இன்னும் ஒரு பேராகிராஃப் படிங்க பாத்துறேன். உண்மையில் மாதாஜி ஹரே கிருஷ்ணா. ராஜேஸ்வரி மாதாஜி, ஆஹாஹா, நெட்வொர்க் எடுக்கவே ஒண்ணுமே புரியல. நீங்க என்ன படிச்சீங்கன்னு எங்களுக்கு புரியல. சரி, நீங்க கொஞ்ச நேரம் மியூட் பண்ணிக்கோங்க. இப்ப நல்லா கேக்குது. இப்ப படிங்க. நீங்க படிச்சது எதுவுமே எங்களுக்கு சொல்லுங்க, கேக்குதா? இப்ப படிக்குது. இப்ப படிங்க. கேக்குது மாதாஜி, எனக்கு கேக்குது. நீங்க இப்ப படிங்க மாதாஜி. கொஞ்சம் முன்னாடி படிச்சது எதுவுமே எங்களுக்கு கேட்கல.
உண்மையில் இந்த பௌதிக உலகத்தில் உள்ள எல்லா ஜீவன்களும் கேக்குதா? கேக்குது. ஓகே ஓகே. உண்மையில் இந்த பௌதிக உலகத்தில் உள்ள எல்லா ஜீவன்களும் திரும்ப கேட்கல. மாதாஜி திரும்ப கேட்கல. ஹரே கிருஷ்ணா, நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. சாரி மாதாஜி. இவர்கள் மாதாஜி ஹரே கிருஷ்ணா. ராஜேஸ்வரி மாதாஜி, மாதாஜி நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. விளைவிக்கப்படும் வறட்சி, நிலநடுக்கம், மாதாஜி நான் உங்களை மியூட் பண்றேன். பத்மா மாதாஜி நீங்க படிங்களேன். ஹரே கிருஷ்ணா. படிங்க. உண்மையில் இந்த பௌதிக உலகில் உள்ள எல்லா ஜீவன்களும் மகாமாயையின் கட்டுப்பாட்டின் கீழ்தான் உள்ளனர். இவர்களை அதி தெய்வீக கிளேஷ, தேவர்களால் விளைவிக்கப்படும் வறட்சி, நிலநடுக்கம், புயல் முதலிய துன்பங்கள், அதி பௌதீக கிளேஷ, பூச்சிகள், எதிரிகள் முதலிய இதர ஜீவன்களால் விளைவிக்கப்படும் துன்பங்கள், அத்தியாத்மிக கிளேஷ, நோய், மனத்தளர்ச்சி முதலிய உடலாலும் மனதாலும் விளைவிக்கப்படும் துன்பங்கள் எனும் மூவகை துன்பங்களின் ஆதிக்கத்தினில் உட்படுத்துவதே மகாமாயின் வேலையாகும். தெய்வ பூதாத்ம ஹேதவ பகிரங்க சக்தியின் கட்டுப்பாட்டினால் இம்மூன்று துன்பங்களுக்கு உட்படுத்தப்படும் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் பல்வேறு கஷ்டங்களை அனுபவிக்கின்றனர். பந்தப்பட்ட ஆத்மாக்களை பாதிக்கும் முக்கிய பிரச்சனை பிறப்பு, முதுமை, நோய், மரணம் ஆகியவற்றின் தொடர்ச்சியே. இந்த ஜட உலகில் உடலையும் ஆத்மாவையும் பராமரிப்பதற்காக ஒருவன் செயலாற்ற வேண்டியுள்ளது. இருப்பினும் அத்தகைய செயலை கிருஷ்ண உணர்வின் பயிற்சிக்கு சாதகமான முறையில் எவ்வாறு செய்ய முடியும்? தானியங்கள், உடை, பணம் மற்றும் உடலின் பராமரிப்பிற்கு தேவையான பல்வேறு இதர பொருட்கள் ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுகின்றன. ஆயினும் ஒருவன் தன் உண்மையான அடிப்படை தேவைகளுக்கு அதிகமாக சேகரிக்க கூடாது. இந்த இயற்கையான கொள்கை பின்பற்றப்படுமானால் உடலை பராமரிப்பதில் எந்த சிரமமும் இருக்காது. படிக்குவா மாதாஜி? படிங்க. இயற்கையினுடைய ஏற்பாட்டின்படி பரிணாம வளர்ச்சியின் கீழ்நிலையிலுள்ள உயிரினங்கள் தங்களது தேவைக்கு அதிகமாக சேகரிப்பதோ உண்பதோ இல்லை. இதனால் விலங்குகளின் உலகில் பொருளாதார பிரச்சனையோ அடிப்படை தேவைகளின் பற்றாக்குறையோ பொதுவாக இல்லை. ஒரு மூட்டை அரிசியை பொது இடத்தில் வைத்தால் பறவைகள் வந்து சிறிது அரிசியை தின்றுவிட்டு பறந்துவிடும். மனிதனோ அந்த மூட்டையை அப்படியே தூக்கி சென்று விடுவான். அவன் வயிறு நிரம்ப உண்ட பின்னர் மீதத்தை சேமித்து வைக்க முயல்வான். சாஸ்திரங்களின்படி இவ்வாறு தேவைக்கு அதிகமாக சேகரிப்பது அத்தியாகாரா தடை செய்யப்படுகிறது. தற்போது இக்காரணத்தினால்தான் உலகம் துன்புறுகிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஒரே கிருஷ்ணா நீங்க பாத்துக்கலாம். சோ இப்போ மகாமாயா கண்ட்ரோல்னு பார்த்தோம். மகாமாயா என்ன வகையான 3 வகையான துன்பத்துக்கு நம்மள உட்படுத்துறாங்கன்னு பார்த்தோம். இது ஏற்கனவே நம்ம பகவத்கீதையில் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா யாருக்காவது? அதி பௌதிக. அதி ஆத்மிகனா நம்மனாலேயே நமக்கு வர துன்பம், உடலாலும் மனதாலும் விளைவிக்கப்படும் துன்பம். அதி பௌதிக அப்படின்னா மத்த ஜீவராசிகளால் நமக்கு வரக்கூடிய துன்பம். அதி தெய்வீகன்னா தேவர்களால, அதாவது புயல், நிலநடுக்கம், அது மாதிரி வர துன்பம். எல்லா ஜீவராசிக்கும் இந்த 3 வகையான துன்பம் கண்டிப்பா இருக்காம். ஆனா பாருங்க, யுதிஷ்டிர மகாராஜாவுடைய ஆட்சியில இந்த 3 வகை துன்பங்கள் கூட மக்களுக்கு வரலையாம். அப்ப எப்படி இருந்திருக்கும் அவருடைய ஆட்சி? யோசிச்சு பாருங்க. அவருடைய ஆட்சியில இந்த 3 வகை துன்பங்கள் கூட மக்களுக்கு வரலையாம். நம்ம பாகவத்தில் படிக்கிறோம். சோ நம்ம பொதுவா பிரபுபாதர் கொடுக்கிறாரு, பந்தப்பட்ட ஆத்மாவுக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனை 4. என்னென்னது? பிறப்பு, இறப்பு, மூப்பு, ஜராவியாதி, நோய். எஸ், என் சிஸ்டர் இன்னைக்கு அப்படிதான் போற போக்குல உனக்கு வயசாயிருச்சு அப்படின்ட்டு போனா. என்னம்மா என்னாச்சு திடீர்னு இப்படி சொல்ற? வயசெல்லாம் ஆயிடுச்சுதான், ஏன் திடீர்னு இப்படி சொல்றேன்னு. இல்ல நமக்கு வயசாகுது இல்ல அப்படின்னா. அந்த மாதிரி அந்த பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் 4ஐயும் நம்மளால தவிர்க்கவே முடியாது. சோ எல்லாருமே நம்மளுடைய உடலை பாதுகாக்கிறதுக்காக ஏதோ ஒரு வேலை பண்ணிதான் ஆகணும் இல்லையா? இந்த பௌதிக உலகத்துல வேலை பண்ணாம யாருமே இருக்க முடியாது. சோ அந்த வேலை எப்படி பண்ணணும் அதைத்தான் இந்த நமக்கு சொல்லித்தராங்க. சோ உணவு தானியங்கள், உடை, பணம் இதெல்லாம் தேவையான அளவுக்கு இருக்கணுமாமா. தேவைக்கு மேல நாம சேர்க்க கூடாது. சோ உண்மையில இப்படி பண்ணிட்டா உடலை பராமரிக்கல எந்த கஷ்டமும் இருக்காது. நம்மளுடைய தேவைக்கேற்ப சம்பாரிச்சுக்கிட்டோம்னா போதும். ஆனா நம்மளுடைய மனசு அது ஒத்துக்குமா? 1 கோடி இருந்தா இன்னொரு கோடி வேணும், இன்னொரு கோடி இருந்தா அதுக்கு மேல வேணும் இல்லைங்களா?
மைண்ட் மேல வந்து மேல சிந்திக்கும். சோ பிரபுபாதர் அழகா கொடுக்கிறாரு. அதாவது நாம வந்து எவ்வளவு அறிவு இருக்குன்னு நம்மளுக்குன்னு சொல்லிக்கிறோம். 6 ஆறு அறிவு. 6 அறிவு. அறிவுப்படுத்த ஜீவராசிகள்லாம் என்ன பண்ணுதுன்னா தேவைக்கு அதிகமா எதையுமே என்ன பண்ணாது, சேர்க்காது. இப்போ ஒரு சிங்கம் வந்து ஒரு மிருகத்தை அடிச்சு கொண்டுதுன்னா தனக்கு வேணுங்கிற சாப்பிட்டு அதை விட்டுட்டு போயிரும். பாத்திருக்கீங்களா? விட்டுட்டு போயிரும். அதுக்கப்புறம் அதை சாப்பிடுறதுக்கு இந்த நரி அந்த மாதிரி மிருகம் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் மிச்சம் மீதி திங்க. அது சாப்பிட்டு போனப்புறம் பருந்து இது மாதிரி பறவைகள் வந்து சாப்பிடும். அதுக்கப்புறம் இந்த எலி அதெல்லாம் வந்து சாப்பிடும். சரியா? கடைசி அந்த அத வந்து எல்லா ஜீவராசிகளும் அதை வந்து அது கடைசி பாக்டீரியா வந்து அந்த மிருகத்தை வந்து சாப்பிடும். சோ அத்தனைமே அந்த ஒரு சிங்கம் வேட்டையாடினதுல அத்தனை பேர் வந்து சாப்பிடுறாங்க. ஆனா இதே மனுஷனோடது நினைச்சு பாருங்க. நாம என்ன பண்ணுவோம்? கம்ப்ளீட்டா வலிச்சு எடுத்துட்டு வந்துருவோம். இல்லையா? நாளைக்கு வேணும், நாளான்னைக்கு வேணும், அதுக்கு அடுத்த நாளைக்கு வேணும், எனக்கு வேணும், என் பையனுக்கு வேணும், என் பேரனுக்கு வேணும், என் கொள்ளு பேரனுக்கு வேணும், என் எள்ளு பேரனுக்கு வேணும். யாருன்னே நம்ம முகமே பார்க்க முடியாத அந்த ஜீவராசிகளுக்கு நம்ம சேர்த்து வச்சுட்டு இருப்போம். அதான் பிரபுபாதர் கொடுக்கிறார். மத்த அறிவில்லைன்னு நாம சொல்ற ஜீவராசி எல்லாமே தேவைக்கு அதிகமா எதையுமே சேர்க்காது. ஆனா மனிதன் மட்டும் என்ன பண்ணுவானா, நான் அடிக்கடி நம்ம சொல்ற எக்ஸாம்பிள் தான் இந்த மூட்டை அரிசி. இல்லையா? அடிக்கடி நம்ம பேசுவோம் இல்லையா அதை பத்தி. நம்ம குருவி தனக்கு வேணுங்கிற மட்டும்தான் எடுக்கும். மனுஷன் வந்து மூட்டையோட தூக்கிட்டு போயிடுவான். வயிறு கொள்ற அளவு சாப்பிட்டு மிச்சத்தை பத்திரப்படுத்துவானா. சோ இதுக்கு பேரு தான் என்னது? தியாகாரம். இந்த காரணத்தினாலதான் உலகம் முழுவதும் துன்பப்படுகிறது. பிரபுபாதர் தெளிவா கொடுத்திருக்காரு பாருங்க. நீங்க அமெரிக்கால அளவுக்கு அதிகமா நீங்க சாப்பிட்டு அதை வேஸ்ட் பண்ணீங்கன்னா ஆப்பிரிக்கால இருக்கிறவன் என்ன பண்றான்? உணவு இல்லாம பட்னி கிடக்குறான். எஸ். இது ஒரு ஒரு யூரோப்பியன் கண்ட்ரில தான் வந்து ஒருத்தவங்க வந்து சாப்பிட்டு மிச்சம் அப்படியே வச்சுட்டு எந்திரிச்சு போனாங்களாம். அதுக்கு அவங்க கூப்பிட்டு, நான் காசு கொடுத்தது மிச்சம் வைக்கிறக்கா கிடையாது, நான் கஷ்டப்பட்டு சமைச்ச உணவு, நீ இதை இப்படி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதை பேக் பண்ணி எடுத்துட்டு போக சொல்லிட்டாங்களாம். அது வந்து நீ எப்படி உனக்கு வேஸ்ட் பண்றதுக்கு உரிமையே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அந்த மாதிரி இன்னமும் அந்த மாதிரியும் இருக்கு இல்லைங்களா? நம்ம அந்த ஒரு பருக்கை உணவை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கவங்க இருக்கிறாங்க. தினமும் பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல கல்யாண வீடுகள்ல வேஸ்ட் ஆகுறது பயங்கரமா வேஸ்ட் ஆகுது. நமக்கு ஆக்சுவலி பஃபேல நம்மளுக்கு ஆளுங்களுக்கு சாப்பிட தெரியல. பஃபே அப்படிங்கறதே என்ன அப்படின்னா நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்து சாப்பிடறது தான் பஃபே. ஆனா நம்ம என்ன பண்றோம்? இதுல ஒண்ணு எல்லாத்தையும் இதுல ஒண்ணு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பொரிக்கிறது. ஸ்வீட் எல்லாத்தையும் சாப்பிட முடியாது இல்லையா? இதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் கொண்டே கொட்டு, அடுத்த பிளேட் எடு, காரம் அதுல ஒண்ணு இதுல ஒண்ணு, இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம். அப்படி வந்து நமக்கு உணவை வேஸ்ட் பண்றதுக்குனுடைய அதிகாரம் நமக்கு கிடையாது. இன்னைக்கு வந்து பகவான் பார்த்து நமக்கு எந்த அக்ரிகல்ச்சர் எல்லாத்தையும் பொய்யா, அதாவது எதுவுமே நடக்க விடாம பண்ணிட்டாருன்னா நம்மளாம் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இந்தியா ஒரு காலத்துல அந்த பஞ்சத்தையும் பார்த்தது இல்லைங்களா? நீங்க கேட்டிருப்பீங்க, உங்களோட தாத்தா பாட்டி காலத்துல கேட்டிருப்பீங்க, பஞ்சமான பஞ்சம், சோளம் தான் இருக்குமா சாப்பிட, அது மாதிரிதான் இருக்குமா. அதை சாப்பிட்டு வளர்ந்தவங்க அவங்க எல்லாம். பஞ்சமான பஞ்சம் இருந்தது, உணவு பஞ்சம் இருந்தது. சோ நமக்கு இன்னைக்கு எல்லாம் தேவைக்கு மேல கிடைக்கிறதுனால அதோட வருத்தம் யாருக்கும் புரியல, எல்லாத்தையும் வேஸ்ட் பண்றோம். சோ அந்த மாதிரி பண்ணோம்னா என்ன நடக்கணும்? துன்பம் தான் வரும். நிறைய பேர் இதனால துன்பப்படுவாங்க. அந்த ஆப்பிரிக்கா, நீங்க இப்ப வந்து இங்க இந்தியால பிறந்து கிடைக்கிற உணவு வேஸ்ட் பண்ணீங்கன்னா அடுத்த ஜென்மம் எங்க கிடைக்கும்? ஆப்பிரிக்கால பிறப்போம், ஆப்பிரிக்கால பிறந்து துன்பப்படும். வயிறு வீங்கின குழந்தை பார்த்திருப்பீங்க. தேவையான இது இல்லாம டிஃபிஷியன்சியோட அந்த குழந்தைங்க வயிறு மட்டும் புசுன்னு வீங்கிருக்கும், உடம்புல அப்படி ஒல்லியா இருக்கும், கொடுமையா இருக்கும் அது பாத்தீங்கன்னாவே. சோ அந்த மாதிரி போய் பிறக்க வேண்டியிருக்கும். அதனால அத்தியாகாரம் நாம வந்து பண்ணக்கூடாது, தேவைக்கு அதிகமா சேர்க்கக்கூடாது, உணவை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓம் தத் சத். ஸோ அது அத்தியாகாரம் மட்டும். நான் இன்னும் அதுவே இன்னொரு பேராகிராஃப் இருக்கு, மறுபடியும் பார்க்கலாம். யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? இப்ப பார்த்த வரைக்கும் எல்லாம் கிளியரா இருக்கா? 3 வகை சக்திகள்,
பகவானோட 3 வகை சக்தி, நாம எந்த சக்தி அதுல. சோ உண்மையான மகாத்மானா யாரு, அவங்க யாரோட கண்ட்ரோல் இருப்பாங்க, நமக்கு வரக்கூடிய 3 வகை துன்பங்கள், இது எல்லாமே பார்த்தோம். ஸோ ஆஸ் ஐ செட், நான் உங்களுக்கு இன்னைக்கு கொஸ்டின்ஸ் இன்னைக்கு நைட்டுக்குள்ள அனுப்பிச்சு விடுறேன். ஃபர்ஸ்ட் பதம் 1 ஃபர்ஸ்ட் ஃபுல்லா படிங்க. படிச்சு புக்கை மூடி வச்சுட்டு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒன்றும் தப்பு இல்லை, தப்பா ஆன்சர் பண்ணா தப்பே கிடையாது. சரியா? ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க எல்லாரும். யூனிவர்சிட்டி எக்ஸாம் லெவல்ல போயிட்டு இருக்கீங்க. காந்தி மாதாஜி பக்தி சாஸ்திரி முடிச்சிட்டாங்களா? அப்படி சிரிக்கிறீங்க. இல்ல மாதாஜி, நான் எங்க எந்த பக்தி இல்ல. சாஸ்திரி பண்ணாங்க? நீங்க மட்டும்தான் இதுல பண்ணிருக்கீங்க, மத்தவங்க யாருமே பண்ணல. இல்ல, சுகந்தி மாதாஜி, அம்புஜா மாதாஜி. ஓ, அவங்களா உங்க கம்பெனிக்கு இருக்கிறாங்களா? ஆமா. எஸ். ஆனா மறந்துருச்சுங்க மாதாஜி. இதெல்லாம் இப்ப மறுபடியும் படிக்கக்குள்ளதான் மறுபடியும் நினைப்பு வருது. மாதாஜி எனக்கும் மறந்துருச்சு, உண்மைதான். ஆமா, திருப்பி படிக்கக்குள்ள மறுபடியும் அத படிச்சோமா? எஸ், கரெக்ட். நான் அவ்வளவு பெரிய அப்பாட்டாக்குறா மாதாஜி, அத்தனையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. இல்லைங்க, மறுபடியும் அதை நம்ம ரீவைண்ட் பண்றதுக்கு டைம் இதுல இல்லைங்க மாதாஜி. பகவத்கீதையாட்ட இதை இவ பண்ணல, அதனாலதான் மறுபடியும் இது இன்ட்ரெஸ்டா இருக்குதுன்னு நம்ம. ஜெகசாட்சி பிரபுவோட ஒரு லெக்சர் கேட்டனா, அச்சிந்திய வேத அபேத தத்துவம், இது எப்படி தெரியும்? அது என்னன்னு கேட்டாரு, அது எனக்கு தெரியலீங்க மாதாஜி. அவரும் சொல்லல. அதுக்கு ஒரு சுண்ணாம்பு ஒருத்தருக்கும் தெரியாது. ஆமா, ஆச்சாரிய வாணியில அவர் பேசி இருந்தாரு, நானும் கேட்டேன். சிரிச்சுட்டேன். ஒரு சுண்ணாம்பு ஒருத்தருக்கு தெரியாது. நல்லா பஜனை பண்ணணும், நல்லா சாப்பிடணும், அதுதான் நமக்கு அகண்ட பஜனை அகண்ட போஜனாரு மாதாஜி. அது என்னன்னு எனக்கு சட்டுன்னு புரியலைங்க மாதாஜி. வேற்றுமை ஒற்றுமை, வேற்றுமையில ஒற்றுமை, பகவானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை. அசிந்திய பேதம். அச்சிந்திய பேத அபேதம். கடல் நீர்ல இருக்கிற அதே உப்பு அந்த ஒரு டிராப் வாட்டர்ல இருக்கு. ஆனா கடல் ரொம்ப பெருசு, நம்ம வாட்டர் டிராப் ரொம்ப சின்னது. நீங்க பக்தி சாஸ்திரி பண்ணீங்க, அவங்க பண்ணல. ஆன்சர் எங்க இருந்து வருது பாருங்க. இல்ல மாதாஜி, அது எனக்கு சட்டுன்னு மறந்துருச்சு. அவர் சொல்லிட்டு இப்படி எல்லாம் கிண்டல் பண்ணங்காட்டி அதையே மறந்துட்டேன் நானு. மாதாஜி எவ்வளவு கரெக்டா சொல்றாங்க. தேங்க்யூ மாதாஜி, பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதான் அச்சிந்திய பேர். ஆக்சுவலி அதோட டீப் மீனிங் இன்னும் நிறைய இருக்கு. புரிஞ்சுக்கிட்ட மீனிங் இது. அதுக்குதான் அவர் சொன்னாரு தெரியாது அப்படின்னு. நான் குபின்னு சிரிச்சுட்டேன். நல்லா பேசி இருந்தாரு. இஸ்கான்ல இருக்கவங்க பாதி டிக்கெட்டுக்கு அது என்னன்னு கூட தெரியாது. ஆனா பஜன் பிடிக்கும், போஜன் பிடிக்கும். அதுல ஓடிட்டு இருக்கு வண்டி. ஆக்சுவலி எல்லாம் ஆச்சாரியாருடைய இதெல்லாம் அவரு நல்ல அவங்களுடைய இதெல்லாம் அவங்க எல்லாம் இப்படி எல்லாம் சொல்லி இருந்தாங்கன்னு சொல்லி நமக்கு நல்ல விளக்கமா சொல்லி இருந்தாரு. நீங்க மாதாஜி, நீங்க எல்லாருமே கேட்கலாம். தமிழ்ல தான் பேசியிருக்காரு. கேக்குறோம் மாதாஜி. அவரு ரொம்ப பிடிக்கும் மாதாஜி. தமிழ்ல ரெண்டுலயுமே பேசினாரு. இங்கிலீஷ்ல ஈஸியா தான் இருந்தது. புரியுது. நான் லிங்க் பழைய வீடியோஸ் தான் பாத்துட்டு இருப்பேன் மாதாஜி. அவர் மலையாளம் பேசுவாரு. மலையாளத்துல பேசுவாரு எல்லாமே. ஆமா, திருவனந்தபுரத்தோட பிரசிடென்ட். ஆமா ஆமா. அவருக்கு அவர் வந்தப்ப சினிமா நடிகர்களுக்கு வர வரவேற்பு இருந்துச்சாமா. அவருக்கு பயங்கர கிளாப்ஸ் ஆமா அவருக்கு. ஆனா அவர் தமிழ்நாட்டுக்காரர் மாதிரி தாங்க மாதாஜி இருக்காரு. தமிழ்நாட்டுக்காரர் தான். அவரு பாலக்காடா? எங்க மாதாஜி பாலக்காடா அவரு? இல்ல அவரு தெலுங்கா. ஆக்சுவலி நாயுடு அந்த கம்யூனிட்டி. ஆமா, தமிழ் அப்படியே அழுத்தம் திருத்தமா பேசுறாரு. மலையாளமும் சூப்பரா பேசுவாரு மாதாஜி. மலையாளமும் தமிழ் தான் பேசுறாங்க மாதாஜி. இங்கிலீஷும் பேசுவாரு. இங்கிலீஷும் நல்லா இருக்கு. எல்லா லாங்குவேஜும் பேசுவார் மாதாஜி. அவர் சூப்பரா பேசுவாரு. நான் அம்புஜா மாதாஜிக்கும் உமா மகேஷ் மாதாஜிக்கும் அனுப்புனேன் மாதாஜி. இன்னைக்கு ஃபுல்லும் கேட்டு முடிச்சிட்டேன் மாதாஜி. எல்லாத்தையுமே கேட்டீங்களா? ரீசெண்டா வந்ததா மாதாஜி வீடியோ? ஆமாங்க மாதாஜி, நேத்து பேசுனேன். நேத்து முந்தா நாள் அனுப்புனாங்க. 1, 2 2 பாகம் அனுப்பி இருந்தேங்க. 3 இல்லையா? 2 2 தான் வந்ததுங்க மாதாஜி. 3வது நான் பாக்கலீங்களே, தெரியல. நான் செகண்ட் தான் குரூப்ல அனுப்பி இருக்கேன். நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னாவே ஃபர்ஸ்ட் வரும். கேளுங்க எல்லாரும். ஓகே மாதாஜி. தேங்க் யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு அனுப்புனீங்களா மாதாஜி? நேத்து அனுப்புங்க. இப்ப அனுப்பி. ஓகே, தேங்க் யூ. நம்ம குரூப்லயா மாதாஜி? நம்ம குரூப்ல. ஓகே ஓகே மேம், அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க.
யாருக்காவது ஏதாவது சந்தேகம்? நமக்கு தான் சந்தேகமே வராது. நம்ம குரூப் என்ன நாங்களாம் ஆல்ரெடி இந்த சக்தி எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம் நாங்க இல்லைங்களா? அதெல்லாம் பழைய சிலபஸ். அதனால நோ சந்தேகம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம்லாம் நல்லா பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி திரும்ப திரும்ப சொல்றேன் மாதாஜி, சந்தேகத்துக்கே இடம் இல்லாம நீங்க சொல்லி தந்துடுறீங்க எங்களுக்கு. ஹரே கிருஷ்ணா. கரெக்டுங்க மாதாஜி. பிரபுபாதர் இதை காதுல கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவார். நம்ம ஒரு சீடர் வந்து வித்யஸ்வரூபிணின்னு ஒரு மாதாஜி இவ்வளவு அழகா சொல்லி தராங்க. ஆமா மாதாஜி. இல்ல நாங்களாம் பிகினர்ஸுங்க மாதாஜி, அதனால எங்களுக்கு கிளியரா சொல்லி தர்றீங்க. அதனால அவங்க நானும் பிகினர் தான். ஏங்க மாதாஜி நீங்க வந்து கொஞ்சம் வைபவ் கொஞ்சம் வருஷங்கள் டிஃபரன்ஸ், அவ்வளவுதான். எல்லாரும் வைபவ் முடிச்சிட்டீங்களேங்க மாதாஜி. நீங்க வைபவ் முடிச்சிட்டோம்னு சொல்லிக்கலாம் வழியில. மாதாஜி பாகவதம் ஒரு தாட்டி படிச்சாவே ஓரளவுக்கு நல்லா இதாயிடும். கண்டிப்பா. எஸ் மாதாஜி, கரெக்ட் தான். ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா மாதாஜி. ஹரே மாதாஜி ஸ்ரீரங்கம் ஹரே போயிருந்தேன் கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி. சாட்டர்டே மாதாஜி. நல்லா இருந்தது மாதாஜி. ஸ்ரீரங்கம் போயிருந்தேன் மாதாஜி. ஓ, வெரி நைஸ், வெரி நைஸ். ஃபாஸ்டிங் இருந்து ஃபுல்லும் அங்க சேவையும் எனக்கு கிடைச்சிருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணிருந்தோம். ஸ்பீச் இருந்தது. ஜெயநாத பிரபு வந்திருந்தாங்க. நல்லா கேட்டிருந்தோம். இங்கே பண்ணிட்டு ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு பிரசாதம் எல்லாம் கிடைச்சது மாதாஜி. மனசு அன்னைக்கு அவ்வளோ ரிலாக்ஸா இருந்தது மாதாஜி. வெரி நைஸ். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எல்லாருக்கும் நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ.